إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா அவனுக்கே எல்லா விதமான புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதியான ஒரே ஒரு இறைவனாக அவன்தான் இருக்கிறான். அவன் நாடுகிறவர்களை இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்துகிறான், உயர்வுபடுத்துகிறான். அவன் யாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டானோ அவர்களை கண்ணியப்படுத்துகிறவர்கள் யாரும் முடியாது. யாரை இந்த உலகத்திலே ஆட்சி பீடத்திலே வைக்கிறானோ அவர்களை யாரும் வீழ்த்திவிட முடியாது. யாரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தானோ அவர்களை யாரும் நிலைத்திருக்க செய்ய முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனும் மறுமை விசாரணையும் என்ற ஒரு தலைப்பிலே முதலாவது எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் சில உபதேசங்களை செய்யலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு மாபெரும் கொடையாகும். இந்த உலக வாழ்வு என்பது நாம் மறுமையில் நிரந்தரமாக தங்கப் போகிற அந்த மறுமை வீட்டுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த உலகம் இருக்கிறது. இதை அரபியிலே சொல்வார்கள் அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா. இந்த உலகம் என்பது மறுமைக்கான விளைநிலமாகும். விளைநிலத்தில் நாம் எப்பவும் நிரந்தரமாக தங்குறது இல்லை. வெள்ளாமை வெட்டினத்தோட வீட்டுக்கு வந்துடுவோம். அது தற்காலிகமான ஒரு இடம்தான். இந்த உலகம் என்பது சில போது நம்மை மயக்கி விடலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரத்துன். இந்த உலக வாழ்வு என்பது ஹுல்வா, ஹுல்வுண்டா இனிமையானது, ஹதிரா பசுமையானது. எனவே இந்த உலகத்திலே இதிலே நீங்கள் பிரதிநிதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே ஃபத்தகு துன்யா, இந்த உலகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த உலகம் மறுமைக்கான ஒரு வாய்ப்பே தவிர இதுதான் நம்முடைய நிரந்தர இடம் அல்ல. நாம் இந்த உலகத்திலே எவ்வளவு கஷ்டங்களை அடைந்தாலும் எவ்வளவு சோதனைகளோடு வாழ்ந்தாலும் இது அழிஞ்சு போயிடும். மறுமையில் நாம் நல்லதொரு வாழ்க்கையை அடைய வேண்டும். அந்த வாழ்க்கையை நாம் அடையணும்டா இந்த உலகத்தில் என்னத்தை செஞ்சால் அதை அடையலாம். சில பேர் நினைக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வந்து 5 நேரமும் தொழுதுட்டா அல்ஹம்துலில்லாஹ் மறுமையில் வெற்றி. இல்லை,
ரமலான் மாசத்துல நோன்பு பிடிச்சா அல்ஹம்துலில்லாஹ், மறுமையில வெற்றி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்றான், ஹல் நுனப்பிஉக்கும் பில் அஹ்ஸரீன அஅமாலா. அமல் செய்யாம மறுமையில நஷ்டம் அடைகிறவங்களை பத்தி நமக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் அங்க அவங்கள பத்தி கேட்கல. ஹல் நுனப்பிஉக்கும் பில் அஹ்ஸரீன அஅமாலா. அமல் செய்கிறார்கள், அமல் செய்து கொண்டே நஷ்டவாளிகளாக இருப்பவர்களை நபியே உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. ஆனா அந்த உலகத்திலேயே அவங்களோட முயற்சிகள் எல்லாம் வேஸ்ட், வீணாகிவிட்டது. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்னா. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கடா, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நல்லா வாழ்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அமல் செஞ்சுக்கிட்டு நஷ்டவாளியா போறோம். எப்படி அமல் செஞ்சா நஷ்டம் வரக்கூடாதா இல்லையா? அப்ப நாம் நினைக்க கூடாது நம்ம தொழுதுட்டா நாம சரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம், நோன்பு பிடிச்சிட்டா சரியான வாழ்க்கையில் இருக்கிறோம். இல்ல சகோதரர்களே, மறுமையில் நாம் தப்பணுமா இருந்தா இந்த உலகத்துல தொழுகை என்பது ஒரு சின்ன பாதை தான். அதுதான் முதலாவது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் மூமின்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவங்க யார் என்று சொன்னால் அவர்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹு அக்பர் கணக்க தக்பீரை கட்டின உடனே போன மாதிரி வெள்ளாம கணக்கு எவ்வளோ, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், நேற்று யார் வந்தால் இன்னைக்கு யார் போனால் நாளைக்கு எங்கே சாப்பாடு, இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு தொழுகையே இல்லை. அல்லாஹ் சொல்லான், கத் அஃப்லஹல் முஃமினூன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையில உள்ளச்சத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப மறுமை வெற்றிக்கான முதலாவது விஷயம் என்னென்றால் நமது செயல்பாடுகள் அதற்கு தகுதியான்னு பார்க்கணும். அந்த வகையில தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய நடவடிக்கையும் அல்லாஹ்விடத்திலே கண்காணிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் நாம நினைக்கலாம், நம்ம எவ்வளவு திறமையா செயல்படுறோம், எவ்வளவு சாதுரியமா வாழ்றோம், எவ்வளவு புத்திசாலித்தனமாக நாம் நம் செய்த தவறுகளை கூட நியாயப்படுத்துறோம், நம்ம அநியாயம் பண்ணிட்டு நல்லவனாக வாழ்றோம் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் இது உலகத்தில் தான் சாத்தியம். மறுமையை பொறுத்தவரையும் அல்லாஹ் சொல்றான், லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயம் செய்பவர்கள் நினைக்க வேண்டாம், நீங்கள் செய்கிற அநியாயத்தை அல்லாஹ் விளங்காமல் உங்களை கண்டுகொள்ளாம கவனம் இல்லாமல் இருக்கிறான் என்று இல்லை. அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கிறான். அந்த நேரம் வருகிற போது அல்லாஹ் உங்களை பிடிப்பான். கண்ணியமானவர்களே, எனவே ஒவ்வொரு மனிதனும் பயப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வோடு எப்படி இருக்கிறேன், மனுஷன் பார்வையில் நான் நல்லவனா என்பது நமக்கு தேவையில்லை. சில நேரம் மனுஷன் நல்லவனை தீயவன் என்று நினைப்பான், கெட்டவனை நல்லவனாக வைப்பான். மனிதன் பார்வையில் நாம் யார் என்பது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தேவையும் இல்லை. எது நமக்கு தேவை? அல்லாஹ்வின் பார்வையில் நான் யார், அல்லாஹ்வின் பார்வையில் என்னுடைய செயல் சரியா பிழையா, அல்லாஹ்வின் பார்வையில் நான் உண்மையாக வாழ்கிறேனா, அல்லாஹ்வின் பார்வையில் நான் மூமினாக இருக்கிறேனா என்ற பார்வை மிக முக்கியமானது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாளைய மறுமையில் விசாரிக்கப்பட போகிறது. நீங்க நினைக்கலாம், யாருக்கும் தெரியாப்பா நான் செஞ்சது, எவ்வளவு அழகா செஞ்சேன் பாத்தீங்களா, கோர்ட்டில் போய் நான் வெண்டுட்டு வந்துட்டேனே, மனுஷருக்கு மத்தியில் நான் நியாயம் பேசிட்டேனே, என் வார்த்தையால் ஏமாத்திட்டேனே என்று நினைக்கலாம். ஆனால் படைச்ச ரப்பிடத்தில் நாம் தப்ப முடியாது சகோதரர்களே. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி. உங்களில் ஒவ்வொருவரும் ராஇன். ராஇன் என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கிறவனுக்கு சொல்றது. அப்படின்னா ஆட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ராயின் வார்த்தைக்கு தானே, மாடு மேய்க்கிறது லேசி, ஆட்டை லேசில மேய்க்கலாது, அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போகும். குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், மேய்ப்பாளர்கள். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் உங்களது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நாளைய மறுமையில உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய பொறுப்பை அல்லாஹ் விசாரிப்பான். உங்களுக்கு தந்த அமானிதம், உங்களுக்கு தந்த பள்ளி இமாமத்து பொறுப்பு, உங்களுக்கு தந்த பாடசாலையினுடைய ஆசிரியர் பதவி, உங்களுக்கு தந்த இந்த பள்ளியினுடைய தலைமை பதவி, குடும்பத்தில் உங்களுக்கு தந்த இந்த கணவன் என்ற பதவி, அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்களோட பொறுப்புகளை
அவங்களோட அந்த பதவிகளை, அவங்களோட ஆளுமைகளை தவறாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் படிப்பிப்பதில்லை, ஆனால் அவங்க மாலை நேர வகுப்புல சம்பாதிக்கிறாங்க. பொறுப்பை சரியாக நிறைவேற்ற தவறிவிட்டு அதை பொருளாதாரம் சம்பாதிக்கும் ஒரு பாதையாக மாற்றுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இது நான் சொல்றது பாடசாலை மட்டுமல்ல, பள்ளியின் தலைவராக இருக்கலாம், வீட்டு நிர்வாகியாக இருக்கலாம், அல்லது சமுதாயத்தின் தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு தந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் நாளைய மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். யாரும் தப்ப முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்றான். நம்முடைய பொதுவாக நம்முடைய பழக்க வழக்கம் எப்படின்னா, என்ன பஞ்சாயத்து வைக்கிறீங்கன்னு இல்லை பேச வேணாம். அது தொழுகை நடந்துருக்கும் போது எந்த பஞ்சாயத்தும் வேணாம், மைக்கு வேலை செய்யாட்டாலும் பரவாயில்லை, ஏன்னா அது உங்க ஜும்மா பாடாக்கிறீங்க, எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. சரிதானே? அல்லாஹ் தஆலா சொல்றான் எப்படி தெரியுமா? பொதுவா மனுஷனை பொறுத்தவரையும் அவனுக்கு காதில் என்ன மாதிரி ஒரு செய்தி கிடைச்சா, சரி தெரியுமா உங்களுக்கு, தெரியாதா? அல்லாஹ் உங்களுக்கு மட்டும்தான்ப்பா தெரியாது, ஏன்னா இவர் தானே எல்லா இடத்துக்கும் போய் சொல்றாள். இப்படி போய் அந்த செய்திகளை பரத்தி தேவையில்லாத அவதூறுகளை உருவாக்குறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்றான். தொழுகிறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க, ஆனா உங்களோட தொழுது நோன்பு பிடிச்சி அமல் செஞ்சு நீ அல்லா இடத்துல நரகத்துக்கு போற ஒரு நிலைமைக்கு எப்ப அடைறீங்க தெரியுமா? மற்றவங்களோட விஷயத்துல தேவையில்லாம, தெரியாம, அறிவில்லாம நீங்கள் தலையிடாதீர்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்திலே நீங்கள் தலையிட வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு வார்த்தையை நீங்க பேசுறீங்க, ஒரு நபரை பத்தி நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு அந்த நபரை பற்றி, அந்த வார்த்தையை பற்றி, அந்த செயலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல இன்னாள் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி தெரியுமா? கஃபா பில் மர்இ கதிபன். ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு தேவையான சான்று என்ன தெரியுமா? போதுமான ஆதாரம் என்ன தெரியுமா? ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. காதுல என்னவெல்லாம் கேட்குதோ போய் எல்லார்ட்டையும் சொல்லிடுறான். அவன் யாரு? பொய்யன் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, எனவே தான் அல்லாஹ் சொல்றான், லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். உங்களுக்கு எதில் அறிவில்லையோ அதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், தலையிட வேண்டாம். இன்ன ஸம்அ வல் பஸர். உங்களது கேள்விகளும் உங்களது பார்வையும், வல் ஃபுவாத உங்களது உள்ளங்களும், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். ஒரு வார்த்தை பேசினியப்பா, ஏன் பேசினா? இல்லை இன்னார் சொன்னாரு, அதை உறுதிப்படுத்தினியா? இல்லை நான் அவர் சொன்னதை நம்பினேன், நான் பேசினேன். அவர் சொன்னது உண்மை என்று உனக்கு எப்படி தெரியும்? இல்லை எனக்கு தெரியல. தெரியாத நீ எப்படி பேசினா? அல்லாஹ்விடத்தில் இன்னி குற்றவாளி. எனவே சகோதரர்களே, நமக்கு சலாமத்தை நம்ம தொழுறோமா, அந்த தொழுகையை நீங்கள் காப்பாற்றி சொர்க்கம் போகணும்னா பிறர் விஷயத்தில் தெரியாததை பேசாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் வெறுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? கால வகீல. அவர் சொன்னார், இப்படித்தான் சொல்றாங்கன்னு நீ ஒரு கதையை பேசுறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவனது செயலுக்கு அவன்தான் பொறுப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஸூலு கதம அப்தின். ஒரு அடியானுடைய பாதம் நாளைய மறுமையிலே நகராது. ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. அவன் தன்னுடைய வயதை எப்படி கழித்தான் என்று அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். வ அன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல ஃபீ. அறிவு படித்தவர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு என்ன செய்தார்கள் என்று விசாரிக்கப்படுவார்கள். வ அன் மாலிஹி. ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி விசாரிக்கப்படுவார். எப்படி? மின் ஐன அகதுதஹு. எங்கிருந்து அந்த பொருளாதாரத்தை நீ சம்பாதித்தாய், எந்த வழியிலே நீ செலவழித்தாய். வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு. இன்னைக்கு காசு சம்பாதிக்கிறவங்க எப்படியோ பைக்கு காசு வந்தா போதும், அது ஹராமா ஹலாலா வட்டியா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பணம் தேவைப்பா. வெளிநாட்டில் போனால் ஏமாத்துறது, பொஸ்ஸை ஏமாற்றி காசை வாங்குறது, சோக்காட்டுறது, இந்த மாதிரி வட்டிக்கு வாகனம் வாங்குறது, அதை ஒரு பெரிய நான் பணக்காரன் காட்டுறது, இதெல்லாம் இன்னைக்கு ஃபேஷன். இன்னைக்கு என்னது? மாஷா அல்லாஹ் ஹாஜியாத் பெரிய வசதியப்பா. பார்த்தா காரு இன்சூரன்ஸ்ல இருக்கும், வட்டியில இருக்கும். மாஷா அல்லாஹ் நோம்புரிய வீடு கட்டிக்கிறாரப்பா. பார்த்தா வெளிநாட்டில் மோசடி பண்ணிட்டு வந்திருப்பாரு. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைய மறுமையிலே நாம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்களும் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும். மின் ஐன இக்தஸபஹு. எங்க இந்த பவுனுக்கு காசு வந்தது? இங்க சொல்லிடலாம். இல்லைப்பா நான் அங்கே வேலை செஞ்சேன், பார்ட் டைம் செஞ்சேன், கார் கழுவுன, அது கழுவுன, இது கழுவுன. நமக்கு போய் சொல்றது அது பிரச்சனை இல்லையே, ஏன்னா நம்ம தான் ஏமாளி தானே. அல்லாஹ்விடத்தில் போய் ஏமாத்தலுமா? ஏலாது. ஏன்? வாய் பேசாத. அல்லாஹ் சொல்றான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். அன்றைய தினத்திலே அவர்களுடைய வாய்களை முத்திரை வைத்து விடுவோம். வ துகல்லிமுனா ஐதீஹிம். அவர்களுடைய கைகள் நம்மோடு பேச போகிறது. எடுத்தியே தெரியுமான்னு கை பேசுது. கை பேசுது.
வத்துகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் பேச போகிறது. மனுஷன் கேட்கிறான், அவன் தோலை பார்த்து கேட்கிறான், என்னோட தோலச்சி நீ எதுக்கு எனக்கு எதிராக சொல்றா? அந்த தோள்களும் கால்களும் கரங்களும் அல்லாஹ்விடத்திலே பேசுகின்ற போது மனிதன் தனக்கு எதிராகவே தன்னுடைய தோள்கள் சான்று பகர்கிறது என்று அந்த தோலோட கையோட கோவிக்கிறான். அவைகள் எல்லாம் சொல்கிறது, அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை. நாவ பேச வைக்கிறது அல்லாஹ்வோட வேலை, காலையும் அவன் தான் பேச வைக்கிறான். எல்லாவற்றையும் பேச வைத்த ரப்பு என்னையும் பேச வச்சுட்டான். தப்பேலுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நம்ம தப்ப முடியாது. எனவே தான் சகோதரர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நம்ம உலகத்தில் மனுஷனுக்கு ஏமாத்துற மாதிரி படைச்சவனுக்கு ஒன்றும் செய்யலாது. அல்லாஹ்வின் பால் நாம் மீளுவோம், அல்லாஹ்வின் பால் நாம் மீளுவோம். நாம் செய்கிற செயல்பாடு அனைத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்ற அந்த பக்குவத்தோடு நாம் வாழுவோம் என்றால் கண்டிப்பாக நமது மறுமை வெற்றி சரியாக இருக்கும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு முறை ரசூலுல்லாஹ் இடத்துல இந்த விசாரணையை பற்றி கேட்குறாங்க. ஒரு கேள்வியர் ஆயிஷா நாய் கேட்பாங்க, விளங்காட்டி 3ஆவது முறை கேட்பாங்க, 2 முறை 4 முறை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது விளங்கு வரைக்கும். இப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, மன் ஹூசிப உதிபன்னாங்க, யார் விசாரிக்கப்பட்டானோ அவன் தண்டிக்கப்பட்டுட்டான். விசாரிக்கப்பட்டாலே தண்டனை தான். அப்போ உடனே ஃபகாலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, குல்து அவலைஸ அல்லாஹு யகூல் சௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா. என்னப்பா கேள்வி கணக்கு விசாரணைன்னு வந்தாலே அல்லாஹ் தண்டிப்பான்னு நீங்க சொல்றீங்களே, அப்படியா இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அல்லாஹ் அவர்களை இலகுவான முறையில் கேள்வி கணக்கு கேட்பான்னு அல்லாஹ் சொல்றானே, கேள்வி கணக்கு கேட்டா எப்படி தண்டிக்கப்படுவான் என்று கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல. ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா ذلிகல் அர்த், அது கேட்கறது இல்ல, எடுத்து காட்டுறது தான். தஅரிஃபு தம்பக்கதா, இப்படி பாவம் செஞ்சியே தெரியுமா தெரியுமாட்டு அல்லாஹ் எடுத்து காட்டுவோம். கொஸ்டின் இல்லை, கேள்வின்னு கேட்டால் நீங்கள் அழிஞ்சு போயிருங்க. கேள்வி கேட்டால் தண்டனை தான் முடியும். ஏன் எதுக்கு அல்லாஹ் தஆலா தண்டிக்கணுமோ அதை பற்றி தான் கேட்பான். அல்லாஹ்வுடைய அந்த மறுமை விசாரணைக்கு நம்ம தயாராக இருக்கணும். நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன பெரிய விஷயங்கள் அனைத்துமே நாம் அல்லாஹ் இடத்துல அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். நம்ம தப்பே இல்லாது, நாம் வயலுக்குள்ளான செஞ்ச ஒருத்தர் இல்லையே அப்படி நினைக்கலாம். ஒருத்தர் இல்லை தான், ரப்புடைய ரெக்கார்டர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த பயம் நமக்கு வரணும். நம்ம தனியே நின்றாலும் இந்த உலகத்தில் பயப்படுவதற்கு முதல் தகுதியான ரப்புல் ஆலமீன், அவனுக்கு அவனை ஒழிச்சு ஏதாவது செய்யலுமா என்பதை நாங்கள் கவனமாக இருக்கணும். இது புகாரில் இருந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நமது நாளைய மறுமையின் விசாரணை நமக்கு நல்லதாக இருக்கணும். விசாரணை என்பது 2 விதமாக இருக்கும். ஒன்று நல்ல விசாரணை, நல்ல விதமாக அல்லாஹ் விசாரித்து சொர்க்கத்துக்கு அனுப்புறது. இன்னொன்று சூஉல் ஹிசாப், அவன் விசாரணையே மோசமாக தான் இருக்கும். அல்லாஹு தாலா கேட்கிற மெத்தட்லேயே அவன் தண்டனை உறுதியாகிவிடும். அல்லாஹு தாலா இதை தன் திருமறையில் நிறைய இடங்களில் சொல்றான். அப்படி என்ன, லில்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹுமுல் ஹுஸ்னா, எவர்கள் தங்களுடைய ரப்புடைய கட்டளைக்கு பதில் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அது நல்லதாக இருக்கும். வல்லதீன லம் யஸ்தஜீபு லஹு, எவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணியவில்லையோ, லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. அதை போல இன்னும் ஒரு படம் இருந்தாலும் அல்லாஹ் எல்லாத்தையும் தார, அல்லாஹ் என்ன காப்பாத்திரு, என்ன காணியை தார, என்ன ஊட்ட தார, என்ன வாசலை தார, உழைச்சை தார, சொத்தை தார, மனைவியை தார, புள்ளைய தார, பேர புள்ளையும் தார. அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல தப்ப முடியாது, அனைத்தையும் கொடுக்க பார்ப்பாங்க. உலாயிக லஹும் சூஉல் ஹிசாப், அவர்களுக்கு தான் மோசமான ஒரு விசாரணை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். தப்பேலுமா? கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவில் இந்த ஹரத்துக்கிட்ட தன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் மனைவி ஹாஜரை விட்டுட்டு போறாங்க. போயிட்டு கேட்குறாங்க மனைவியா ஹாஜர், யா இப்ராஹிம் ஐன தذهب, இப்ராஹிமே எங்க போறீங்க? ஒத்தத்திற்கு ஹாகுனா, இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்க. லைஸ ஃபீஹா அனீசுன் வலா ஹயவானு வலா ஈஷை, சாப்பிட்றதுக்கு தண்ணியும் இல்லை, குடிக்க ஒன்றும் இல்லை, வீடும் இல்லை, வாசலும் இல்லை, எதுவுமே இல்லை. பதில் நோ ஆன்சர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் சொல்லல. 2வது கேள்வி, யா இப்ராஹிம் ஐன தذهب, எங்க போறீங்கன்றாங்க, பதில் இல்லை. 3வது முறை இதே கேள்வி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் இல்லை. இப்போ ஒரு மனைவிக்கு தெரியும் கணவன் எப்படி இருப்பான். நம்ம பொண்டாட்டினா நீங்க எந்த காலத்துல எங்க ஒழுங்கா பாத்தீங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துற மனைவிக்கு தெரியும், இந்த மாதிரி என் கணவன் செய்யறான்டா கண்டிப்பா வேணும்னு செய்ய மாட்டான், இது அல்லாஹ் சொல்லி இருப்பான். 3வது கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் இப்படி செய்ய சொன்னானா? ஆமா, அல்லாஹ் தான் செய்ய சொன்னான். அப்படியா? இதன் லா யுபய்யு லனா, அப்படின்னா அல்லாஹ் எங்களே வீணாக்க மாட்டான், பேத்து வாங்கினாங்க. அந்த பொம்பளையில நம்பிக்கை பார்த்தீங்க, நம்ம பொம்பளை மாறிண்டா என்ன நடந்திக்கும்?
உங்களுக்கு அறிவும் இல்லை, மூளையும் இல்லை, மனுஷத்தன்மையும் இல்லை, உங்களுக்கு பொண்டாட்டியோட எப்படி நடக்கிறேன்னு தெரியவும் இல்லை. இந்த டெசர்ட்ல எவராக கொண்டு விடுவாங்களா? மனுஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவோம், போய்த்து வாங்க. இதான் நம்பிக்கை. கண்ணியமான இஸ்லாமிய சொல்லி. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நோக்கி நடந்தாலும் அவங்களோட உள்ளத்தில் ஒரு கவலையும் ஒரு இரக்கமும், ஒரு இடத்துல போய் துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي غَيْرِ ذِي زَرْعٍ. எந்த விவசாயமோ எந்த வசதியோ இல்லாத ஒரு இடத்துல என் குடும்பத்தை நான் வச்சுட்டு வந்துட்டேன் யா அல்லாஹ் என்று கேட்குறாங்க. சொல்றாங்க غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمْ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ. யா அல்லாஹ் அவங்களுக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்கல. முதல் விஷயம் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ் அவங்களுக்கு தண்ணி குடி, யா அல்லாஹ் அவங்களுக்கு சாப்பாடு குடி, யா அல்லாஹ் அவங்களுக்கு கூடு வாசல் குடி, யா அல்லாஹ். நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்போம். முதல்ல என்ன? யா அல்லாஹ் அவங்கள தொழுகையை நிலைநாட்ட செய்ய அல்லாஹ். முதல் இது பொம்பளை கேட்டிருந்தீங்க, சாப்பாடே இல்லை நான் தொலை சொல்றீங்கன்னு தான் கேட்டிப்பாங்க. அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ் இவங்களை தொலைவையா அல்லாஹ். தொழுகை தான் சகோதரர்களை நம்ம முஸ்லிமா இல்லையான்னு தீர்மானிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் கொண்டு போய் மனத்தியுள்ள தான் அடக்கணும், ஆனா தெரியாம ரஹமத் நகர் அடக்கப்படுறாங்க. அவங்களுக்கும் மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தொழுகை தான் நமக்கு நாம முஸ்லிமா இல்லையான்னு தீர்மானிக்கிற முக்கியமானது. முதலாவது விசாரிக்கப்படக்கூடிய தொழுகை. பள்ளியில பார்த்தா 2 பேர் தான் நிக்கிறாங்க, 3 பேர் தான் நிக்கிறாங்க. இல்ல அவர் ஏதோ ஒரு பிஸி போயிருப்பாருன்னு பார்த்தா தொழுகையே இல்லை வாழ்க்கையில. எப்படி சகோதரர்களை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறுவீர்கள்? கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் நபி சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை என் குடும்பத்தை தொழுவைக்கு நீ ஆக்கிறாய் அல்லாஹ். ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். யா அல்லாஹ் மக்களை எங்களுடைய குடும்பத்தை நோக்கி வரச்செய்ய அல்லாஹ். இப்படியே சொல்லி போட்டு கடைசியாக ஒரு செய்தி சொல்றாங்க, நீண்ட செய்தி. எப்படி சொல்றாங்க? ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப். நாளைய மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னிலையிலே விசாரிக்கப்படுகிற நேரத்தில் எங்களை காப்பாத்தீர் யா அல்லாஹ். மறுமை விசாரணையை பயந்தார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய ஒரு தோழன் கலீலுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நபி அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு அவர்கள் பயந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நாம ஒவ்வொரு செயலையும் செய்யறோம் தானே. நம்ம என்ன பார்க்குறது? அங்கிட்டு யார் வாரது பார்க்குறது, இங்கிட்டு யார் வாரது பார்க்குறது. நம்ம ஊர்க்காரன் இல்லை தானே, வெளிநாடு தானே, இது அரபி தானே, அங்கே தானே இங்கே தானே, நம்ம மோசமான களவு பொய் விளையாட்டு எல்லாம் பண்ணுறோமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்கிறான், நீங்கள் பாருங்க. இது நான் அடிக்கடி இங்கே கூட நான் சொல்லி இப்போ இந்த வசனத்தை குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம். சூரா இஸ்ரால 13 தொடக்கம் 15வது வசனம் வரைக்கும் போய் படிச்சு பாருங்க. 17, 13 நான் சொல்றது 17வது அத்தியாயம் 13 தொடக்கம் 15. அல்லாஹ் சொல்றான், வகுல்லு இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி. ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்துகளிலும் அவனுடைய பதிவேடுகளை நாங்கள் சொருகி இருக்கிறோம். எங்க சொருகிக்கா? இங்கே தான் இருக்குது. தடை பார்த்தா தெரியுமா? தெரியாது. ஏன்னா அல்லாட ஹை டெக்னாலஜி தானே. அவன் எப்படி எங்கே டிஎன்ஏக்குள்ள வச்சுக்கிறானா, அதையும் பிறந்து நாளாக வச்சுக்கிறானான்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்துகளிலும் அவனுடைய பதிவேடுகளை நாங்கள் மாட்டியிருக்கிறோம். வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்சூரா. கியாமத்துடைய நாளிலே அவன் பார்க்கக்கூடிய ஏடாக அவனுக்கு முன்னால் வைத்து விடுவோம். முந்தியெல்லாம் நீங்கள் பார்த்திப்பீங்க, கையால் எழுதி பேப்பரில் கொஞ்சம் இப்படி வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமாக பெரட்டி நோட்டீஸில் நம்ம வாசித்து தான் பயான் பண்ணுவோம். அதுக்கு பிறகு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இருப்போம். இன்றைக்கி என்ன, ஒரு ஃபோனில் ஒரு டெப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு நாம் குத்துவா பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னைக்குள்ள டெக்னாலஜி. இது இன்றைக்குள்ள டெக்னாலஜியில் இது நாம் இன்னும் ஒரு 10 வருஷம் பின்னால் நிற்கிறோம். இந்த டெக்னாலஜி இப்போ இது வேறு லெவல்லாம் வந்துட்டு. இது அல்லாஹ் சொல்கிறான் எப்படி தெரியுமா? ஒவ்வொருத்தனுடைய பதிவேடும் அவனுடைய கழுத்தில் இருக்கிறது. நாளைய மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன். கியாமத்து நாள்ல அவனுக்கு கிதாபாக பதிவேடாக நாம் கொடுத்து விடுவோம். அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? இக்ரா கிதாபக். ஓண்ட புத்தகத்தை நீ கொஞ்சம் வாசிச்சு பாரு. எப்படி மனுஷன் வாசிப்பான்? என்ன, நாலாங்கட்டையில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு 2:45 ராவு அந்த வயலுக்குள்ள நம்ம கஞ்சா அடிச்சுக்கோ, அதையும் எல்லாம் எழுதிக்கிறானேப்பா. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நாம் வெளிநாட்டில் கத்தாரில் நாம் இந்த சல்வா ரோட்டில் இத்தனாம் தேதி இந்த வாகனத்தில் போகும்போது நாம் மோசமான ஒரு விவரம் பேசுகிறோம், அதையும் எல்லாம் எழுதிக்கிறானப்பா. சிகரெட்டு தானே பேசினா, இதெல்லாம் பெரிய பாவமா, அதையெல்லாம் எழுதி வச்சுக்கிறானே. இதான விஷயம். அப்போ அல்லாஹ் சொல்றான், இக்ரா கிதாபக், வாசிச்சு பார்க்குறீங்க, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்கே 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 இங்கே. யா அல்லாஹ் இதெல்லாம் நான் செய்யலைன்னு அல்லாஹ்ட்ட போய் சொல்லலுமா? வாய் இருந்தா தானே, கை தானே பேச போகுது, கால் தானே பேச போகுது, இடம் தானே பேச போகுது, உன கார் தானே பேச போகுது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்சூரா. இக்ரா கிதாபக், ரீட் யுவர் புக்.
உன் புத்தகத்தை நீ வாசித்து பார். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. இன்றைய தினத்திலே உன்னுடைய கணக்கை நீ பார்க்கறதுக்கு நீனே போதும், யாரும் தேவையில்லை. நமக்கு அடுத்தவன் செஞ்சது வேண்டாம், நமக்கு மறக்கும். நம்ம செஞ்சதை மறக்காது. அல்லாஹ் அந்த மெமரியை அங்கே தந்துடுவோம். அது ஏற்கனவே நம்ம செஞ்சது நமக்கு மறக்குமா? டைரியில் எழுதி பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்பு நான் எழுதுனப்பா கத்தாங்கண்டில் நான் போகும்போது யானை நண்டுதப்பா, அதை எழுதி தான் வச்சுக்கிறேன். அது மறக்குமா? நமக்கு 10 வருஷம் மறக்குமா? மறக்காது. நம்ம சின்ன பிள்ளையில செஞ்சது மறக்கல. அல்லாஹ் சொன்ன கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. நீ போதும்பா, யாரும் உனக்கு விசாரிக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், சொல்லி போட்டு சொல்றான், மனிஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸி. நீங்க சரியான பாதையில் போனீங்கண்டா உங்களுக்கு தான் நன்மை, வேற யாருக்கும் அதால நன்மை இல்லை. யாராவது சொல்லலாம், பாரப்பா இவன் பெரிய ஆளா போய்த்தான், இவன் பெரிய ஷேகா போய்த்தான், பெரிய அப்படியா, உனக்கு என்ன குறைச்சு? அவனுக்கு தான் அது பிரச்சனை. எவன் குறை சொல்றானோ அவனுக்கு தான் பிரச்சனை. நீ நேர் வழியில இருந்தால் அது உனக்குத்தான் நன்மையாக இருக்கும். வமன் வல்ல ஃபஇன்னமா யதில்லு அலைஹா. யார் வழிகட்டு போறானோ அவன் தனக்கு எதிராகவே அவன் அதை செய்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை மண்டம் எவ்வளவு பாதகமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது மாத்திரமல்ல, ஃபஇதா பரிகல் பஸர், பார்வைகள் எல்லாம் அங்கே மங்கி போய்விடும். வஹஷஃபல் கமர், சந்திரன் அப்படியே ஒளி இழந்து அவை முழுங்கப்பட்டு விடும். வஜுமிஅ ஷம்ஸு வல் கமர், அதாவது சந்திரனும் சூரியனும் ஒன்றாகிவிடும். யகூலுல் இன்சானு யௌமஇதின் ஐனல் மஃபர். அன்றைய தினத்திலே மனிதன் நினைக்கிறான், நான் எங்கு சென்றுவது, எங்கு விரண்டோடுவது என்று மனிதன் நினைக்கிறான். கல்லா லா வஸர். அல்லாஹ் சொல்றான், ஒதுங்க வா, இடமே இல்ல, போ, ஏண்ட பூமி தான், எங்க போனாலும். கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர். படைச்ச ரப்பு கிட்ட மட்டும்தான் நீ போய் நிற்க முடியும், எங்கும் ஓட முடியாது, எங்கும் ஒளிய முடியாது. அல்லாஹ் சொல்றான், யுனப்பஉல் இன்சானு யௌமஇதின் பிமா கத்தம வஅഖர். அன்றைய தினத்தில் மனிதன் அவன் செய்த முற்படுத்திய பிற்படுத்திய அனைத்தும் அவனுக்கு முன்னால் கொண்டு வந்து விசாரிக்கப்படுவான். பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா. மனிதனை பொறுத்தவரையும் அவனை பற்றி அவனுக்கு தெரியும், மற்றவனை பற்றி தான் நம்மண்டைக்கு மற்றவனுக்கு தான் தீர்ப்பு. அவன் ஏன் இப்படி செஞ்சான், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அடுத்தவனுக்கு தான் கவலை. நம்ம தொழ அமைக்கிறோமே, நம்மட ஹுஷு, நம்மட ஹுது, அல்லாஹ் பற்றி நமக்கு என்ன தெரியலையே, நம்மளை பற்றி கவலை இல்லை. படைச்ச ரப்பு சொல்றான், ஒவ்வொரு மனிதனும் அவனை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறான். உங்களுக்கு தெரியும், நம்மட வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் வரும்போது நம்மட ஹெப்பி, நம்மட சந்தோஷம் நமக்கு அடுத்தவனுக்கு சொல்லணும் போல இருக்காது. உன்னை புள்ள எல்லா பாடத்துலையும் ஏ எடுத்துச்சு, மார்க்ஸ், நல்ல மார்க்ஸ். நமக்கு என்ன, யாருக்கும் சொல்லப்படாதுன்னா மூத்தா போயிடணும். ஏன், சொந்தக்காரர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம், அது எல்லாம் மறுக்கலை. நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்போது நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். ஆனால் ஒரு 10 லட்ச ரூபா வந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் இருந்தால் நல்ல நினைப்பேன், யாராவது கடன் கட்டுவாண்ட பயத்தில். வழங்குதா? சந்தோஷங்களை மனுஷன் என்ன செய்வான், இயல்புலையே அடுத்தவங்களும் சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், நாளைய மறுமையில் மனிதன் அடைய போற ஒரு மாபெரும் சந்தோஷத்தை பாருங்க. எப்படி சொல்றான்னு பாருங்க. வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமால், அதாவது வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீன், எவருடைய பட்டோலை அவருடைய வலது கையிலே வழங்கப்படுமோ, ஃபயகூலு ஹாஉம் இக்ரஉ கிதாபியா, அவர் சொல்லுவார், யா எப்படி, வாங்கப்பா இந்த பட்டோலையை வாசி பாருங்கப்பா, உலகத்தில் என்ன பாடு, எனக்கு எவ்வளோ கஷ்டம், ஹலாலா வாழணும், நல்லவனா வாழணும்னு நான் எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ மாச்சப்பட்டேன், ஹலாலா சம்பாதிச்சேன், கஷ்டப்பட்டேன், குடும்பத்தை பார்த்தேன். உலகத்தில் எத்தனையோ ஹராத்துக்கு பாதை இருந்தும் கூட அந்த பக்கம் நான் போகலை. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட போது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற வெகுமதிகளை கொஞ்சம் நீங்க பார்க்க வேண்டாமா? இன்னி வலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இந்த விசாரணையை நான் அல்லாஹ்விடத்திலே நான் சந்திப்பேன் என்று உறுதியாக நம்பி இருந்தேன். ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா. எல்லாருக்கிட்டையும் கூப்பிடுறார், சொல்றார், இந்த உலகத்தில் அப்படித்தானே. என் புள்ள 8 எடுத்துட்டப்பா, ஃபேஸ்புக்கில் போட்டு, வாட்ஸ்அப்பில் போட்டு, உள்ள எல்லா சோசியல் மீடியாலையும் போட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன், 4 பேருக்கு தெரியும். அதே புள்ள 8V எடுத்திருந்தா, W எடுத்திருந்தா யாருக்கும் தெரியப்பட. என்ன புள்ளை ரிசர்ச் பரவாயில்ல, கொஞ்சம் படிச்சுக்குது. ஏன்னா எல்லாம் ஃபெயில்னு சொல்லிக்கொள்ள இல்லாதே. கவலைகளை மனுஷன் ஷேர் பண்ண விருப்பம் இல்லை, சந்தோஷங்களை சொல்றான். இதுதான் மறுமையில் அவன் பட்டோலையை பார்த்துட்டு அவன் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், வாங்கப்பா என் பட்டோலை வாட்சி பாருங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று. அம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, சில பேருக்கு அல்லாஹ் இடது கையில பட்டோலையை கொடுத்துருவான். அந்த நேரத்தில் ஃபயகூலு யா லைதனி லம் ஊதிய கிதாபா, என்ற பதிவேடு எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? வலம் அத்ரி மா ஹிசாபியா, என்னுடைய விசாரணை என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்திருக்க கூடாதா? யா லைதஹா கானத்தில் காதியா, என்னுடைய விஷயமெல்லாம் உலகத்திலே முடிஞ்சிருக்க கூடாதா? மா அக்னா அன்னி மாலியா, என்ற பொருளாதாரம் எனக்கு ஹெல்ப் பண்ணலையே.
ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரங்கள் என்னை விட்டு போய்விட்டது. நான் கையை காட்டினா எனக்காக 10 பேர் சண்டைக்கு வருவானே, எனக்கு அதிகாரம் இருந்தது, நான் தான் ஊர்ல பெரிய ஆள். அவன் சொல்றான் ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு பறி போய் விட்டது. கத்துறான், கொளறான், ஒப்பாரி வைக்கிறான். நம்மண்டா என்ன செய்வோம், பாவண்டா யாரு புள்ள ஒப்பாரி வைக்கிறது, கத்துது, ஆளை கொஞ்சம் விட்டு கொண்டு விடுவானல்லாம். அல்லாஹ் இறக்கம் அப்படிதான் காட்டுவான். புடிச்சாண்டா அவன் புடிக்குதே. அல்லாஹ் சொல்றான் ஹுதூஹு ஃபகுல்லூஹு, அவனை புடிங்க, அவனை விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம சல்லூஹு, நரகத்தில் கொண்டு விலங்கிட்டு தள்ளுங்கள். ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, 70 முழங்கொண்ட சங்கிலிகளால் அவனை பிணைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அன்றே சொல்லி போட சொல்றான். அன்றைய என்ன செய்யல, அல்லாஹ்வை சரியான முறையில் நம்பல. அவன் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குமாறு தூண்டல. உணவு கொடுக்குறீங்க தானே, அது நம்ம நினைக்கப்படாத சின்ன விஷயம். நம்ம பிறருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், பிறருக்கு உதவி செய்கிறது மிக மகத்தான ஒரு விஷயம். தொழுவுற நிறைய பேர் இந்த சாப்பாடு கொடுக்குறதுல கஞ்சத்தணும். என்ன 1 கிலோ இறைச்சி இன்றைக்கு 2500 ரூபா, அவர் கூப்பிட்டு நம்ம சும்மா தேவையில்லாமல் எதுக்கு செலவுன்னு நினைக்கிறோம். கண்ணியமானவர்களே, நீங்க திங்கிறதுக்கு வேண்டாம் கஞ்சப்படுங்க, பிறருக்கு சாப்பாடு கொடுக்கறதுல ஒரு நாளும் கஞ்சப்படாதீங்க. அல்லாஹ் இதை எப்படி சொல்றான், நரகத்துக்கு போறவங்க அடையாளத்தை சொல்ற நேரத்தில் என்ன சொல்றான், அவன் எப்படின்னு சொன்னா, இன்ன வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குமாறு அவன் தூண்டவில்லை. ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், இன்றைய தினத்தில் அவனுக்கு எந்த நண்பனும் இருக்க மாட்டான், அவனுக்கு நரகம்தான் தங்குமிடம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்மால 1 மணி நேரமெல்லாம் பேச இயலாது. பேசுறேன்டா, இந்த 4 மணி நேரம் பேசுறதுக்கு இந்த தலைப்புல ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றான் பாருங்க, உதியல் கிதாப், அவனுக்கு முன்னால அவன் பதிவேடு கொண்டு வைக்கப்படுது. பிரிண்ட் அவுட் பண்ணி வைக்கிறதோ அல்லது என்ன சாஃப்ட் காப்பியா இல்லாட்டி இந்த மாதிரி டெப் ஒன்று கையில் கொடுப்பானா, அது எப்படி, அல்லது கையிலே ஒரு ஸ்கிரீன் ஓடிக்கிட்டுமா அல்லது பேப்பரா, அதாவது பதிவேடு அந்த டெக்னாலஜி என்னன்னு நமக்கு தெரியாது, மறைவான ஞானம். அவனுக்கு முன்னால அவனுடைய பதிவேடு வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, தீயவர்கள் அந்த பதிவேட்டை பார்ப்பார்கள், பார்த்து பயந்து போய் விடுவார்கள். அல்லாஹ் சொல்றான் வயகூலூன் யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப், எங்களுக்கு என்ன கேடு உண்டாயிட்டு, என்னப்பா இந்த புத்தகம் இது, என்ன இதுல இவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறது, யா மாலி ஹாதல் கிதாப், இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்து விட்டது, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸா, சின்னது விஷயத்தை கூட உடலையே, பெருசு சின்னது அத்தனையும் எழுதப்படுகிறது. சாதாரண ஒரு சிகரெட் குடிச்சதெல்லாம் ஒரு பெரிய குத்தமா, இதை கூட எழுதி வச்சுக்குது, சின்ன சின்ன பாவங்கள் எழுதி வச்சுக்குது, இதெல்லாமா எழுதணும்ன்ற மாதிரி அந்த மனிதன் கேட்கிறான், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்னது பெருசு என்று இல்லாமல் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறது. வஜது மா அமிலு ஹாதிரன், அவர்கள் செய்ததை அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னால் கண்டுகொள்வார்கள். வலா யظلم ربك அஹதா, அன்றைய தினம் உம்முடைய இறைவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். கண்ணியமானவர்களே, அந்த இடத்துல போய் நாம் எப்படி இருக்க போகிறோம்ன்றத நான் தீர்மானிக்கலாது, நானும் நீங்களும் தான் தீர்மானிக்கணும். இன்றையிலிருந்து நம்மளோட செயலை மாற்றுங்க, வாயை திறந்தா உண்மையை பேசுங்க, யாரையும் பற்றி தேவையில்லாமல் பேசாதீங்க. அவன் உண்மையாக மோசமானவனாக இருந்தால் கூட நீங்கள் பேசி உங்களுக்கு நன்மை கிடைக்காது. அவன் நல்லவனா கெட்டவனா அவனுக்கு ரப்புக்கும் உள்ளது, உங்களை பற்றி மட்டும் யோசிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைய மரணத்துக்கு பிறகு நீங்க என்னத்தை அனுப்பிக்கிறீங்கன்னு நீங்க இப்பவே பாருங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைய மறுமையின் அந்த விசாரணைக்கு நாம் நம்மை தயார்படுத்துவோம், நமது செயல்களை சீர்படுத்துவோம், நமது தொழுகையை சீர்படுத்துவோம், நமது பண்பாடுகளை சீர்படுத்துவோம், அடுத்த வீடுகளோடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் சீர்படுத்துவோம், உறவுகளோடு நமது தொடர்புகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை சீர்படுத்துவோம், பிற மனிதனுடைய விஷயத்தில் மனித உரிமையை நாம் எப்படி பேணி நடக்கிறோம் என்பதை நாம் சீர்படுத்துவோம், நம்முடைய பேச்சுக்களை சீர்படுத்துவோம், நமது எண்ணங்களை சீர்படுத்துவோம், நமது கேள்வி புலன்களிலே எதை கேட்பது என்ற விஷயங்களை நாம் சீர்படுத்துவோம். இந்த சீர்படுத்துதல் தான் நாளைய மறுமையில் நமக்கு வெற்றிக்கு காரணமாக இருக்கும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைய மறுமையில் அல்லாஹு தஆலா சொல்றான், வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், கெட்டவர்களே நீங்கள் இன்றைய தினத்திலே நல்லவர்களை விட்டும் பிரிந்து விடுங்கள். அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம் அல்லா தஅபுது ஷைத்தான், ஆதமுடைய சந்ததிகளே நீங்கள் ஷைத்தானுக்கு வழிபடக்கூடாது என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா?
இன்னஹு லகும் அதுவும் முபீன், உங்களுக்கு அவன் தெளிவான ஒரு எதிரி என்று சொல்லவில்லையா? வ அன்இபுதூனி ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், நீங்கள் என்னையே வணங்குங்கள், இதுதான் நேர்வழி என்று உங்களுக்கு சொல்லலையா? அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அன்றைய தினத்திலே அவர்களது வாய்களை நாங்கள் மூடி விடுவோம், முத்திரை வைத்து விடுவோம், அவர்களது கரங்கள் பேசும். வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். சூரா யாசீன்ல நிறைய பேருக்கு இது பாடம், ஆனால் அதில் என்ன சொல்லப்படுதுன்னு நமக்கு தெரியறதில்லை. நாளைய மறுமையில் விசாரிக்கப்படும். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்ன, அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லலை. யௌம யுஹ்ஸரு அஅதாஉல்லாஹி இலன்னார், நரகத்திலே இந்த அல்லாஹ்வுடைய விரோதிகள் ஒன்று திரட்டப்படுற நேரத்தில் ஹத்தா இதா மா ஜாஊஹா, அவர்கள் நரகத்துக்கு அந்த கொண்டு வரப்படுகிற போது ஷஹீத அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும், அவங்களோட கேள்வி, அவர்களோட பார்வைகள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். யார? மனுஷன் பார்வை சாட்சி சொல்லும், கேள்வி புலன் சாட்சி சொல்லும், அவனுடைய தோள்கள் சாட்சி சொல்லும். ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன், என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது. காலு, மனிதர்கள் கேட்கிறாங்க, லி ஜுலூதிஹிம், தோலை பார்த்து, அவன் தோலை பார்த்து அவன் கேட்கிறான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்க எதுக்கு சாட்சி சொன்னீங்க அப்படின்னு. காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைத்த ரப்புல் ஆலமீன் எங்களையும் பேச வைத்து விட்டான். யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எதுவுமே தப்ப முடியாது. கண்ணியமானவர்களே, நமது ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான், நம்ம நினைக்கிறோம் நாங்கள் பேசுறது சொய்கிறது எல்லாம் நமக்கு தானே தெரியும், யாருக்கு தெரிய போகுது. அம் யஹ்சபூன் அல்லா நஸ்மஅ சிர்ரஹும் வ அலானியத்தும், அவங்களோட ரகசியத்தையும் அவங்க கூடி பேசுவதையும் அல்லாஹ் நஜுவாகும் விளங்காம இருக்கிறான் என்று இவங்க நினைக்கிறாங்களா? வருசுலுனா லதைஹிம் யக்துபூன், நமது தூதர்கள் நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாளைய மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த மஹ்ஷருடைய மைதானம், நாம நினைக்கலாம் ட்ரில்லியன் கணக்கான மக்கள் அந்த இடத்துல ஒன்று கூடுவாங்க. சாதாரண ஒரு 10 பேருக்குள்ளே 4-5 பேர் சத்தம் போடுறாங்கண்டா, அங்க எப்படி உலகத்தில் படைக்கப்பட்ட அழிஞ்ச அத்தனை சமுதாயமும் உலகத்தில் எழுப்பப்படுற நேரத்தில் ஒரு சத்தம் வராது, வாய்க்கு அங்க வேலை இல்லை. அல்லாஹ் சொல்றான், வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னால் ஓசைகள் எல்லாம் ஓய்ந்து ஓய்விடும். இல்லா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, காலால் இப்படி தட்டுற சின்ன அந்த நடந்து போற சின்ன சின்ன சப்சப்னு சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கொண்டிருக்கும். யௌம இதின் லா தன்ஃபஉ ஷஃபாஅ, யாரும் யாருக்கும் அன்றைய தினம், இது என் புள்ள தான், என்னோட வீட்டுலாம் இருந்தது, நான் தான் வளர்த்தேன், எந்த பேச்சுவார்த்தைகளும் யாரும் யாருக்கும் சான்று பகர முடியாது. இல்லாமன் அதின லஹுர் ரஹ்மான், அல்லாஹ் சில பேருக்கு மட்டும் அந்த வாய்ப்பை கொடுத்திருப்பான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்புல தொடங்குறதுக்கும் நமக்கு எங்கன்னு தெரியல, முடிக்கிறது எங்கன்னு தெரியல. அவ்வளவுக்கு செய்திகளை அல்லாஹு தாலா ஏராளமாக இதை பற்றி சொல்றான். சுருக்கம் என்னென்றால், நாம் நாளைய மறுமையில் நமது செயல்கள் விசாரிக்கப்படும். நமது பேச்சுக்கள், நமது எண்ணங்கள், நமது செயல்பாடுகள், நமது இபாதத்துகள். நம்ம நினைப்பலாம் நான் தான் பெரிய தர்மம் கொடுக்குறேன், அந்த தர்மத்தை நீங்க உள்ளத்துல எந்த நோக்கத்துக்காக கொடுத்தீங்கன்றும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். இல்லை நான் 1 லட்சம் ரூபா கொடுத்தேன், 1 லட்சம் ரூபா கொடுத்தது உண்மைதான், அல்லாஹ்விடத்தில் கூலி எது பார்த்து கொடுத்தியா? பள்ளி போர்டுல இன்னார் 1 லட்சம் ரூபா தந்தாருன்னு போடணும். மாஷா அல்லாஹ், ஹாஜியார் கொடுத்தா இருக்கிறாரு, இந்த பேரை வாங்குற நோக்கம் தானாண்டா. நாம் நல்லது செய்கிறோம் என்று மட்டும் சந்தோஷப்படக்கூடாது. அந்த நல்லதை நாளைய மறுமைக்கான கூலியை நம்ம எதிர்பார்த்து செஞ்சால் தான் அங்கே அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும். நான் இப்படி சொல்லும் போது சில ஆட்களுக்கு கொஞ்சம் மனசில் கவலையாக இருக்கும், என்னடாப்பா இப்படி எல்லாம் பேசுகிறார், நாங்கள் என்ன அப்படியா இருக்கிறோம்? நாம் அப்படி இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இருந்தால் தான் நீங்கள் மாற்றிக்கணும், இல்லாட்டி அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிற. நான் கூட நாளைய மறுமையில் அல்லாஹ் கேட்பான், உனக்கு இல்ம தந்த என்ன செய்ய, நல்லா பயான் பண்ண, நல்லா பயான் பண்ணாதான் அவனோட நோக்கம் என்ன? அல்லாஹ்க்கு நன்மையா, இல்லாட்டி உலகத்தில் நல்ல புள்ளையா போகிறதா? இல்லை நானும் பெரிய தாய் தான், நானும் நல்ல பேச்சாளர் தான், நானும் நல்லா பேசினந்தாண்டு அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்க்கலுமா? இயலாது. எப்போ இது அல்லாஹ்வுக்காக உங்கள்கிட்ட நான் பேசியிருந்தா மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் நான் கூலி வைக்கலாம். இல்லை உலகத்தில் நான் ஒரு பேச்சாளர் தான், மர்ஜிகடியில் வந்தப்பா, அந்த அசாசு தக்குவால பேசினப்பா, இது சும்மா ஒரு பேச்சுக்கும் ஒரு விளம்பரத்துக்கும் ஒரு மார்க்கெட்டிங்கும் சரியா இருக்கும். அல்லாஹ்விடத்தில் ஒன்றும் ஃபாய்தா இருக்காது. அல்லாஹ் என்னையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், இப்படி ஒரு எண்ணம் வருமா வராதா? கொடுக்கும்போது 1 லட்சம் ரூபாயை கொடுக்குறோம், யாருக்கும் தெரியாமல் கொடுன்றதை விட அதை கொடுக்காம வைக்கிற நல்லதுன்னு நினைக்கிற மாதிரி தானே இன்றைக்கு மனுஷன் வைக்கிறான். அதை கொடுக்காம வைக்கப்படாது. அல்லாஹ் அந்த நீயத்து என்ன வரும்போது மனுஷன் பார்க்கணும், என்ன வரும், இயற்கையாக வரும். அப்படி வந்து அவங்களோட மனசை அப்படி மாற்றுங்க. யா அல்லாஹ் என்ன பாதுகாரு, இந்த பொருளாதாரம் உன்னோட தான், நீ தான் எனக்கு தந்திக்கிறா, நான் கொடுக்குறேன், உனக்காகத்தான் கொடுக்குறேன் அல்லாஹ், இது எனக்கு உலகத்திலையும் இன்னைக்கு மறுமையிலையும் தந்துரியா அல்லாஹ் அப்படின்னு நீ அல்லா இடத்துல கேளுங்க. உலகத்தில் கேட்கப்படாண்டில்லை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன், நீங்கள் காபாத்துல்லாஹ்க்கு போகிறவங்க ருக்குனுல் யமானிலேருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் என்னதுக்கு சொல்லுங்க. அங்கே போய்
யா அல்லாஹ் எனக்கு உலகத்திலே நல்லது தான் கேட்கறது தப்பில்லை. ஆனால் உங்களோட நோக்கமே உலகமாக இருந்தால் நாளைய மறுமையில் நீங்கள் தோல்வி. எனவே அமல் செய்கிறோம்னு மட்டும் சந்தோஷப்படாதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா இந்த காபத்துல்லா கொஞ்சம் வசதி கட்டுன்னு, இது அல்லாஹ் தானே சொன்னா. அந்த வேலையை செஞ்சு முடிஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் சொல்லாம இருந்திக்கலாமே. என்ன சொன்னாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இந்த பணியை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், நான் உனக்காகத்தான் யா அல்லாஹ் செஞ்சேன். அல்லாஹ் சொல்லி செஞ்ச வேலையை கூட அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, யா அல்லாஹ் எதுக்கு இதை மக்பூல் பண்ணி யா அல்லாஹ், இதை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், விளம்பரம் இல்லை யா அல்லாஹ். இன்னைக்கு இபாதத்து செய்கிற நிறைய பேர் ஒரு தவறு என்ன தெரியுமா, என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷத்துக்கு அடுத்த வீட்டுக்கு சொந்தக்காரர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது மார்க் அடிப்படையில் குத்தம் இல்லை. நான் இந்த முறை ஹஜ்ஜிக்கு போய்த்து வரவான்னு சொல்லி கல்யாண வீட்டுக்கு சொல்கிற மாதிரி ஊடு ஊடாக போகிறேன், ஹஜ்ஜிக்கு போகிறாராம். இது என்ன வியாபாரமாக பண்ண போகிறீங்க? எதுக்கு நீங்கள் ஊடு ஊடா ஹஜ்ஜிக்கு போகிறது சொல்கிறீங்க? எதுக்கு நீங்கள் உம்ராக்கு போகிறது சொல்கிறீங்க? ஒரு தேவைக்கு குடும்பத்தில் சொந்தக்காராக்கிட்ட வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூருக்கு போகிறது சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, அது தப்பு இல்லை. நான் சொல்ல வர விஷயம் என்னென்றால் நம்மட இபாதத்துகள் அல்லாஹ்வுக்காக தான் இருக்கணும். மனிதர்கள்ட்ட பேர் வாங்குறதுக்கு ஹாஜியாரா போய்த்தார் மாஷா அல்லாஹ், அவர் காசு இருந்தால் எப்படி ஹஜ்ஜி ஒன்று செஞ்சிட்டாரு தானே, இதெல்லாம் உங்களோட மார்க்கெட்டிங்கே தவிர அல்லா இடத்துல போய் என்னப்பா ஹஜ்ஜிக்கு கணக்கு காணும் ஒன்று, அதான் உலகத்தில் அழிச்சு போச்சு, எல்லாம் ஹாஜியார்னு சொல்லி முடிச்சாச்சு. மறுபடியும் எங்கே வந்து ஹஜ்ஜி, அங்கே ஹஜ் இல்லை. நாம் செய்கிற செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இது நீங்கள் மட்டுமல்ல, நானும் தான் சொல்கிறேன். சில நேரங்கள் சொந்தங்கள் நெருங்கிய உறவினர்கள் நம்ம அக்காவுக்கு போகிறப்பா துவாஸ், அது வேறு, அந்த விஷயத்தை நான் சொல்லலை. இதையே ஒரு விளம்பரமாக்கிட்டு தெரியப்படாது. நானும் தான் பள்ளிக்கு ரொம்ப நேரம் கொடுத்தேன் உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லி தெரியாது. என்னது அவர் கொடுத்தது அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும், நான் மாற்று கருத்தே இல்லை. நீ 50,000 கொடுத்ததை போய் புத்தகத்தில் உள்ள ஹாஜியார்ட்ட எதுக்கு சொல்றா? என்ன கூலியா, விளம்பரமா? நானும் தருவம் கொடுக்க அதா இல்லை. அல்லாஹ் இடத்தில் அதான் அல்லாஹ் சொல்றான், ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமலா, அமல் செஞ்சு நஷ்டவாளியா போறாங்க பார்க்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த பட்டியலை நம்ம நாளைக்கு பேரப்படாது, அந்த பட்டியலில் வேறப்படாது. அமல் செஞ்சா லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது ரப்புக்காக தான் செய்கிறேன். நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்க, நான் பார்க்குறேன், இந்த தவறை தடுத்தா நாசர் மொழியெல்லாம் ஒரு மனுஷனா இவெல்லாம் மௌலவியா, நீங்கள் பேசுவீங்க, சத்தம் போடாமல் வாயை பற்றிட்டு போனேன், அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லவனா போயிருந்தேன் உங்களுக்கு முன்னால். அல்லா இடத்துல நீங்கள் செஞ்ச தவறை நான் சொல்லலைன்னு சொன்னா நாளைய மறுமையில் அல்லாஹ் கேட்பான், தவறை கண்டு எதுக்கு தடுக்கலை? அப்போ அல்லா இடத்துல தப்புறது தான் நம்மளோட நோக்கமாகிக்கணும். மனுஷன்ட்ட நல்ல பிள்ளை ஆகிக்கிறேன்னா நடிக்கணும், நல்லா அந்த ரஜினிகாந்த் மாதிரி ஆகினா தான் மனுஷன்ட்ட நல்ல பிள்ளையா போகலாம். மாஷா அல்லாஹ் சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார்னு பேர் வாங்கலாம். ஏன்னா உண்மையாக வாழ்றவனுக்கு இன்றைக்கு நடிகண்ட அந்த அந்தஸ்து இல்லை. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையான யதார்த்தத்தை நமக்குள்ள பேசிக்கொள்ளணுத்துக்காக சொல்லப்பட்டதை தவிர யாரையும் காயப்படுத்துகிற நோக்கம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த எண்ணத்தில் பேசியிருந்து அல்லாஹ் என்னை தண்டிக்கட்டும். கண்ணியமான சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும், அதுக்கு கூலி வழங்கப்படணும் எண்ணத்தோடு சரியான முறையில் செஞ்சால் தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்மளோட செயல்கள் எழுத்தில் வரும், பதிவில் வரும்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம பதிவில் வரணும்னா நம்ம விளம்பரம் தேடக்கூடாது, இந்த உலக நோக்கங்களுக்காக செய்யக்கூடாது. பள்ளிவாசல் தொலைத்தா வரணும், ஹாஜியார் வருவார், அவரை பார்க்கலாம். பள்ளிவாசலுக்கு வந்தா ஹாஜியாரை பார்க்கிற கூலி தான் கிடைக்குமே தவிர தொழுகைக்கு நன்மை கிடைக்காது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் மன்னித் தருவானாக. நமது குழந்தைகளை அல்லாஹு தஆலா நேர்வழிப்படுத்துவானாக. மௌத்தாகிய நம்முடைய உறவினர்கள், சொந்தங்கள், தாய் தந்தையர்களுக்கு அல்லாஹ் சூன பூஞ்சோலையை வாக்களிப்பானாக. யாரெல்லாம் நோயோடு வாழ்கிறார்களோ அந்த நோய்களை அல்லாஹு தஆலா போக்குவானாக. யாரெல்லாம் சிரமத்தோடும் கடனோடும் பிரச்சனையோடும் வாழ்கிறார்களோ அவர்களது பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹு தஆலா விடுதலை செய்வானாக என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.